பாப்பா ஹாப்பி செகண்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரி. ஹாப்பி செகண்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. மணி எத்தனை? இப்போதான் எந்திரிச்சிருக்கோம் 2 பேருமே. லேட் ஆயிடுச்சு. நைட்டு சார் வரவே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் வந்து எங்கிட்ட தூங்கவே லேட் ஆயிடுச்சு. ஆமாம், டயர்டு வேறு, அது உடம்பு வேறு ஏற்கனவே முடியாமலே இருக்குது. எங்கள் நேரத்துக்கு இன்னைக்கு 8:15 கரண்ட் போயிடுச்சு. என்னன்னு தெரியல. இனி நாங்கள் போய் கிளம்பி குளிச்சுட்டு கிளம்பிட்டு கோயிலுக்கு வேற போகணும். வாங்க எங்களோட, நீங்களும் வாங்க. ஓகே பாய். கிளம்புனதே எடுக்கலைங்க, கரண்ட் இல்லை. 9 மணிக்கு 10 மணிக்கிட்ட தான் கரண்டே வந்துச்சு. 8:15 போனது. இப்போ கோயிலுக்கு போகிறோம். போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு, எங்கள் வீட்டுக்கு போகிறத ஏன் நான் வந்து எடுக்க மாட்டேன்னா, எங்கள் வீட்டில் அவ்வளோவா அந்த கேமரா கான்ஃபிகரேஷன் இருக்காது. அதனால நான் எடுக்க மாட்டேன். இவங்க அப்பா அம்மாலாம் அப்படி கிடையாது. அவங்க கொஞ்சம் ப்ரைவேட் எதிர்பார்ப்பாங்க. அதனால ஓகே. கட் பண்ணிக்கவா? ஓகே. சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் நல்ல மன நிறைவாக அமைதியாக இருக்குது இந்த இடம். அதனால் இந்த கோயில் நான் 2-3 தடவை தான் வந்திருக்கேன். விளக்கு போடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணலை. அங்கேருந்து வர முடியல அப்படின்ட்டு. ஆனால் பக்கம் தான், ஒரு ஆட்டோ இருந்தால் இங்கே இறக்கி விட்ருவாங்க. நான் சோம்பேறித்தனப்பட்டுட்டு வரல. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இந்த வட்டம் பூங்காமுடன் கோயிலுக்கு இல்லை திருப்பரங்குன்றம் தான் வருஷம் போவோம் இந்த வட்டம். ஆனால் இங்கே பூங்காமுடன் கோயிலுக்கு போகலான்னு வேண்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே இப்போ போனோம்னா நட சாத்திடுவாங்க. எந்திரிச்சது லேட்டு. இன்னொன்று கரண்ட் வேறு போயிடுச்சா, அந்த டென்ஷன்லேயே கிளம்புறது லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போய் சாப்பிட போகிறோம். மணி எதுன்னு தெரியுமா? 12 ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்கே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இங்கே எங்கள் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தோம். இன்னைக்கு பாப்பா, இன்னைக்கு எல்லாமே ட்ராவலாக தான் இருக்க போது. பார்க்கலாம். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்களா, தோசை, சட்னி, சாம்பார். இதுதான் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் மார்னிங் சாப்பிட்றதே 12 மணிக்கு சாப்பிட்றோம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு பிரியாணி வாங்கிட்டு எங்களுக்கு வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு அடுத்த ப்ரோக்ராம் எங்கன்னு சார் தான் சொல்லணும். இன்னைக்கு வேற இவங்க அண்ணனுக்கு வேற கல்யாணம். எப்போங்க? 28ஆம் தேதி தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு கல்யாணம். அதுக்கு வந்து பொண்ணுக்கு சேலை எடுக்க வராங்களாம். அதனால வந்து அந்த இதுக்கும் போகணும். போயிட்டு இன்னும் 2-3 இடத்துக்கு போகணும். பார்ப்போம். அப்படியே நம்ம கூட ட்ராவல் ஆகுங்க. நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். அமேசான்லேருந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கினேன். 2 ப்ளவுஸ் வாங்கின ரிவ்யூ போட்டிருந்தேன். இந்த ப்ளவுஸ் தான் அது. பாருங்களேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து பிரின்சஸ் கட்டு. அதனால் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. நான் சொல்கிறது ப்ளஸ் சைஸுக்கு. ஆனால் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்காது. எக்ஸ்லேருந்து அதாவது 48 வரைக்குமே இருக்குது அதில். பட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூம் ரெடி. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ எங்கே போகிறோன்னு கேட்டேன்னா, எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? அவனுக்கு மாப்பிள்ளை ட்ரெஸ். ஐயோ, ஒரு சொல்ல தெரிலங்க. நான் சொல்கிறேன் இருங்க. இவங்க பொண்ணுக்கு சாரீ எடுப்பாங்கல்ல, அந்த இதுக்கு போகிறோம். மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஆமாம். ஓகே, போய் பார்க்கலாம். ஓகே, கவுண்டர். இதுதானா அது? ஓகேவா? பிடிச்சிருக்கா? ஓகே டன். ஓகே பட்டு. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன கிஃப்ட்? நேற்றாச்சும் நான் ஆட்சி கிஃப்ட் கொடுத்தேன்ல, சார் ஒன்றுமே கொடுக்கல இன்ன வரைக்கும். இவங்க அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு சேலை வேஸ்ட்டு சண்டை எடுக்க வந்தோம்ல, அதனால் எனக்கு வைரூசி சேலை ரொம்ப நாளாக கட்டணும்னு ஆசை. அதை நான் ஆன்லைனில் பார்த்தேன். 1100 அந்த மாதிரி தான் போட்டுருந்துச்சு. ஆனால் இங்கே 2000 கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வைரூசி சேலை 1910 ரூபா. 2000 பில்ல போட்டேன். போடணுமா இல்லையா? வாங்கிட்டீங்கல்ல, பிடிச்சிருக்கா? ஓகே பட்டு முடிஞ்சா? ஹஸ்பண்ட் ஷாப்பிங் கூப்பிட்டா, இல்லை வேறு எங்கேயாச்சும் ஃபேமிலியோட அவுட்டிங் போகணும், இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு கூப்பிட்டா யாரும் தவிர்த்து வீட்டில் இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் 4000 ரூபாய்க்கு பில்லை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இதுதான் அனிவர்சரி கிஃப்ட்டு.
என்ன நான் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி சரி ஏதாச்சும் வாங்கி தரேன். சரி கிஃப்ட் வாங்கி முடிச்சாச்சு. காலையிலேருந்து இப்படியே வெளியே சுற்றியே நாளை ஓட்டியாச்சு. இந்த மதியானம் சாப்பாடு இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் சாப்பிடல. காலை எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டா தான் 3 தோசை. அடுத்து எங்கே போனோம்னா அதையும் சொல்ல மாட்டாரு. சோறு வாங்கி கொடுக்குறேன் கூப்பிட்டு வருவாங்க. என்னங்க ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? வாங்க பார்ப்போம். அந்த சர்ப்ரைஸ் என்ன பார்ப்போம். மீண்டும் மீண்டும் இங்கேயே வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று தெரியவில்லை. இங்கே தான் சர்ப்ரைஸே இருக்கு உனக்கு. சர்ப்ரைஸ் இருக்கா? ஆமாம் போமா பார்க்குறீங்களா? பூர்விகாங்க, பூர்விகா. பேக் கேமரா எடுத்தா போகலாம் போவோம் எடு. ஆக்சுவலி என்னென்னமோ சொல்கிறாரு. ஒரு மாதிரி இருக்குது. ஃபோன் வந்து எனக்கு நான் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஜனவரி மந்த் மேரேஜ் ஆச்சு. பிப்ரவரியில் வந்து எங்களோட லவ் ஆனிவர்சரி வச்சு சொல்லிட்டு இந்த மொபைல் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. ஆனால் அது வந்து 4K கிடையாது. வீடியோ குவாலிட்டி வந்து இப்போ நான் கேமராவில் எங்களுக்கு கேமரா இருக்குது, இருந்தாலுமே நான் வீடியோ எடுத்தாலுமே அதை வந்து இந்த ஃபோனில் அப்லோட் பண்ணி என்னால் எடிட் பண்ண முடியாது. அதனால் இவர் ஃபோனையும் ஓயாமல் கேட்க முடியாது. ஏன்னா திங்கள் டு வெள்ளி வரைக்கும் இவர் ஆஃபீஸ் போயிடுவார். அந்த ஒரு வீட்டுக்கு வந்து அந்த 1 மணி நேரம் தான், ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். திருப்பி அந்த ரொட்டீன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆஃபீஸ் போய் 2 நாள் லீவில் ஓயாமல் இவர் ஃபோனையும் கேட்க முடியாது. இவருக்கு பிஸ்னஸ் கால்ஸ் நிறையா வரும். அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மொபைல் பின்னாடி எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. 4K கிடையாது, பட் நல்லா தான் இருந்துச்சு. கீழே ஒரு தடவை போட்டனால நல்லா இங்கே ஒரு மாதிரி பெண்ட் ஆகிடுச்சு இந்த ஃபோனு. ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஐஃபோன் எடுத்துறேன்னு சொல்கிறவங்க அந்தளவுக்கு நான் டிசர்வான்னு எனக்கு தெரியல. ஐஃபோன் மேலே அவ்வளோவா எனக்கு வந்து இது கிடையாது. ஆனால் வந்து நான் குவாலிட்டிக்காக நான் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பாப்போமா என்ன ஃபோன் சொல்கிறதா மாதிரி மனசு ஒரு மாதிரி. பாப்போம் என்ன ஃபோன் பார்ப்போம். என்ன ஃபோன் பார்ப்போமா? ஆக்சுவலி ஆரஞ்சு தான் நாங்கள் வந்து கேட்டோம். ஒரு ஸ்டாக் தான் இருந்திருக்கும் போல். அதுவும் வந்து நான் கேட்குற நேரத்துக்கு வேறு ஏதோ கஸ்டமர் வந்து லாகின் பண்ணிட்டாங்களாம். அதனால அது இல்லை அப்படின்னாங்க. பரவாயில்ல, எனக்கு ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் வாங்குற மாதிரி ஆரஞ்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ப்ளூ பிடிச்சிருக்கு. 17 Pro ப்ளூ கலர். ஓகே, கொஞ்ச நேரத்தில் இது என் கைக்கு வரும். சந்தோஷமா? 2000 இதுவே 2000 தானா? இதுவே 2000 ஆக்சுவலாக புக்கேஸ் வந்து இது ஒரு நாளைக்கு பவுச் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் நீ? ஏன் நான் நாளைக்கு வாங்கி தந்துடுறேன். சரி, ஓகே. பவுச் டெம்பர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே. பட்டு ஹாப்பியா? எப்படி இருக்கு? சரி விட பார்த்துக்கலாம். பட்டு ஆமாம், அது கிஃப்ட்டு தான். என்ன கிஃப்டாக இருக்கும்? தங்கமயில் டப்பா தெரியுது. நோஸ் பின் இது வாங்கி கொடுக்குறியா? நோஸ் பின்னு. நோஸ் பின்னா? ஆமாம். நோஸ் பின் நான் போடுறேன். இப்படி எடுக்கிறீங்க சாட்சி எடுக்கிறீங்க. இந்த இதில் எடுங்க. ஆனால் என்ன ஏன்னா பிக்க வர மாட்டேங்குது.
சும்மா நடுவில் கை வச்சு இது பண்ண விழிச்சிருக்கா அப்புறம் என்ன டப்பா அது அந்த போட் வந்து அழகா இருக்கு, நல்லா இருக்குல்ல? எனக்கு என்ன நீங்க டபுள் டமாட்டாவா இருக்கு, ஒன்று ஐஃபோனு இல்லைன்னா டைமண்டு. ஹாப்பியா? சந்தோஷமா? பட்டு என்னென்ன கிடச்சிது? ஆக்சுவலி நான் வந்து இந்த கிஃப்ட்லாம் வந்து எனக்கு தெரியாது இருக்குன்னு. பட் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு கிஃப்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஷாப்பிங் போனோம்ல, அங்கேயே 4000 ரூபாய்க்கு நான் பில்லை போட்டுட்டேன். 2000 ரூபாய்க்கு சேல் எடுத்து அப்புறம் இன்னும் ஒரு 2500 கிட்ட வந்து நான் வந்து ஷார்ட் டாப்பும் அப்புறம் வந்து ஒரு டாப்ஸ் மாதிரி எடுத்துருந்தேன். ஒரு மொத்தமாக 3 டாப்ஸ் எடுத்துருந்தேன். ஒரு சாரீ, அந்த வைர ஊசி சாரின்னு சொல்லிட்டு அதில் எடுத்துருந்தேன். ஆனால் இங்கே வந்து ஃபோன் வாங்கி தர போகிறான்னு சரி, அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அவளுக்கு ஒரு ஒர்த்தான கிஃப்ட் ஒன்று கிடச்சிருந்தேன். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து டைமண்டில் வந்து எனக்கு ரிங்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய என்கேஜ்மெண்ட் அப்போ தான் நான் கோல்டு ரிங்கே போடுறேன். ஆக்சுவலி எனக்கு எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் நான் போடலை. ஆனால் இவர் தான் ஃபஸ்ட் டைம் இது கோல்டு ரிங்கே வாங்கி கொடுத்தாரு. இப்போ அதில் நான் டைமண்ட் ரிங் போடுறேன்றப்போ எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி தானே? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் இயர் கூட இவ்வளோ செலிப்ரேட் பண்ணலை. செகண்ட் இயருக்கு வந்து நான் இவ்வளோ கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இங்கே வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சாப்பிட வந்துட்டோம், அதையும் கட்டி வெறுப்பே தேவையில்லை. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஃபன் வ்ளாக்ஸோடு வரும். தம்பி பெரிய ஒரு ட்ரிப்பாக பாய்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போவாங்க, நான் விடுவேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் பாய்ஸ்க்கும் வந்து சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக நான் விடுவேன். ஏன்னா அங்கே போனால் தான் எனக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் கிடைக்கும். அதனால தேங்க்யூ, பாய்.